வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்பு பற்றி பார்க்க போகிறோம். அதன் இதில் வந்துட்டு நான் பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு 2 பேமெண்ட் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டேன். அதே 3வது பேமெண்ட் வித்ரா கொடுத்து பேமெண்ட் ப்ராசஸில் இருக்குது. அதே இதில் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது, என்ன மாதிரி கான்செப்ட்டு, இதில் வந்துட்டு ஒர்த்தாக போகுமா அப்படின்றதுலையுமே நாம் இந்த வீடியோவில் ஒரு ரிவ்யூவாக பார்த்தலாம். அதே இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அனுப்பலாமா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவில் தரப்பட்டுள்ள அனைத்து தகவலும் எனது தனிப்பட்ட கருத்துக்களாகும். இதில் தரப்பட்டுள்ள செயலி அல்லது இணைப்பில் முதலீடு செய்வது லாப நட்டங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்யும் முன்பு உங்கள் முதலீடுகளுக்கு எங்கள் சேனல் பொறுப்பேற்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேற்கொண்டு இந்த பதிவை காண்கின்றீர்கள் எனில் எங்கள் சேவை விதிமுறைகளை ஏற்கின்றீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வேர்ல்டு ஃபார்ம் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட். ஸோ அந்த இதில் வந்துட்டு மினிமம் 150 ரூபா இருந்தாலே வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏர்னிங்குமே 150 ரூபா வரைக்குமே ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்லோவாக தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணுற மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ அந்த நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்றதையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ இதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருக்கேங்க. ஸோ 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணி நான் இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 790 ரூபா பக்கம் ஏர்ன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, வித்ரா போட்டு அது வந்துடுச்சு. எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபா வர வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, ஸோ மொத்தமாக நான் வந்துட்டு 3 பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ 3மே பார்த்திங்கன்னா பக்காவாக டெபாசிட் ஆகிடுச்சு என் அக்கௌண்ட்டில். தென் அக்கௌண்ட்டில் ஷோ பண்ண முடியாது, ஏன்னா என்னோடய அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா கனரா பேங்க் அப்படின்றனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா, ஸோ ஓப்பன் பண்ணாலும் காமிக்க முடியாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் காமிச்சிடுறேன். ஓகேங்களா, தென் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுனா நமக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 0 rupees பேக்கேஜ் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். எப்படின்னா 72லேருந்து 144 ரூபா வரைக்குமே நமக்கு பார்த்திங்கன்னா ஏர்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் பார்த்திங்கன்னா 144 ரூபாயிலேருந்து 288 ரூபா வரைக்குமே இதுக்கான இன்கம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு 2 நாள் பிளான் தான், ஒரு 2 நாள் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ரிசீவ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அந்த இன்கம் வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்துட்டு அடுத்த ஒரு பேக்கேஜ் நமக்கு பார்த்திங்கன்னா 19லேருந்து 36 ரூபா வரைக்குமே கிடைக்கிற மாதிரி ஒன்று. ஓகேங்களா, இது வந்துட்டு 500 ரூபா பேக்கேஜ். ஸோ நம்ம இதில் 500 ரூபா போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இதுலேருந்து பார்த்திங்கன்னா டெய்லி அதிகபட்சமாக கிடைக்கிறது 36 அப்படிங்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஒரு சின்ன இன்கம் மாதிரி தான் தெரியும். பட் லாங் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இந்த ஆப்பு அதனால் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதன் அடுத்த கட்டமாக நம்ம வந்துட்டு ரெஃபரல் அதிகமாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது ப்ரொமோஷனல் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ரிவார்டை நம்ம பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதில் வந்துட்டு டெய்லி காலர் அப்படின்ற மாதிரி இந்த இது கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நாளுங்கிற மாதிரிங்க அடுத்த நிமிஷத்துலேருந்து அது வந்துட்டு திருப்பி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். அதே இதில் வந்துட்டு அடிக்கடி வர அமௌண்ட்டை கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதுதான் நம்ம பண்ண போகிறது. அதே இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரல் டாஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு 150 ரூபா ஆட் ஆகும். அடுத்து 3 பேரை ரெஃபர் பண்ணும்போது 500 ஆட் ஆகும். 5 பேர் ரெஃபர் பண்ணும்போது 1000 rupees ஆட் ஆகும். இது வந்துட்டு இந்த மாதிரி ரிவார்ட்ஸும் அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரெஃபரல் ரிவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு பேக்கேஜ் டீல் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பேக்கேஜ் அப்படின்னா 10,000 ரூபா. ஓகேங்களா, 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா அது மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா 500 போட்டுக்கலாம், அதிகபட்சம் 800. ஓகேங்களா, ஒரு சிலர் 2000 3000 போடுவீங்க. ஸோ அவ்வளோலாம் போட தேவையில்லை. ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே அந்த பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் பேசிக்கலாம். தென் ஒர்க்ஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். தென் ஃபேஸ்புக்கில் ரிவ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வரும். அதுவே இதுக்கான ஆப் வந்துட்டு ரிவ்யூ பார்த்துலாம். ஓகே கைஸ், ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபார்ம்னு போட்டோம் அப்படின்னா வேர்ல்டு ஃபார்ம் ப்ரோன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரேஞ்ச் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்திருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நமக்கு 22 MB இதனோட ஸ்பேஸ் எடுத்துக்கும். தென் 50,000க்கு மேலே டவுன்லோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4.8K ரிவ்யூஸ் இருக்குது.
8 ரிவ்யூஸ் இருக்குது, 3K ரிவ்யூஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ரேட்டிங் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தென் இதில் வந்துட்டு கிரிட்டிக்கலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பேடு அது இதுன்னு போட்டிருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனோட ரிவ்யூலாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் அப்படி இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபினான்ஸு அது இதுன்னு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி. பட் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். ஸோ தோணுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸசிவாக அமௌண்ட் இருக்குது, இதை போட்டு பார்க்குறேன் அப்படின்னா பண்ணுங்கள். தென் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதோ உங்களோட ஓன் டிசிஷன் தான். அண்ட் தென் ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண போகிறீங்க. அடுத்து அதனோட மீ பேஜ் பார்ப்போம். இன்வைட் டாஸ்க்கு அது இதுன்னு இருக்குது. கிஃப்ட் ரெடிம்ஷன் அப்படின்றது நமக்கு கிஃப்ட் கோடு வந்துட்டு டெலிகிராம் சேனலில் கொடுப்பாங்க. அந்த கோடை இங்கே என்டர் பண்ணி அது மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான் இதில் கான்செப்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தென் இதுலேருந்து நான் பேமெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு நிறைய வந்திருக்கு. அது இன்னும் ஒரு 4வது பேமெண்ட்டு இப்போது வரப்போகுது. ஓகேங்களா? வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில். ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Cyberonus and Cyber Info. Tata, bye bye. Take care. Bye.